இந்த நாளின் தலைப்பு, Give me the shield of my salvation. ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு தாரும். சங்கீதக்காரர் சங்கீதத்திலே 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்திலே சொல்கிறார், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இங்கே ஒரு பெரிய ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும்படியான ரட்சிப்பு முக்கியமானதாக இருக்கிறது. அதை தாவீது உணர்ந்திருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் வெளிப்படுவதற்கு அவனுடைய வம்சத்தை தெரிந்து கொண்டார். அந்த வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். You obtained from God the shield of salvation. அந்த ரட்சிப்பின் கேடகத்தை பிடித்துக்கொள்ளும்போது தான் அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஆடபடியால் தான் அவன் எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெற்றவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, தேவனுடைய காருண்யம், அவருடைய கிருபை அவனை பெரியவனாய் ராஜாவாய் மாற்றினது. இப்படிப்பட்ட அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ரட்சிப்பு என்னும் கேடகத்தை நாம் பிடித்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க கிருபை செய்வாராக. ஆமென்.